இந்த வெப் சீரிஸ் பார்த்தோம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் இதை இந்த சட்டத்தை எடுத்துட்டு வரலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ பெரிய கிரைம் அது. Marital rape cannot be applied in India. Everyone should watch this web series. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஒரு பாரம்பரியமான வீடு, அந்த குடும்பத்துல எல்லாருமே வெல் எஜுகேட்டட் பீப்புள். அந்த இடத்துல அருண் ஒருத்தர் வளர்றாரு. அவர் என்னன்னா ஒரு மாதிரி வீட்டுக்கே பெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருப்பாரு. அவருக்கு பொண்ணு தெரியலான்னு வராங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூஜான்றவங்க, அவங்க ரொம்ப போல்டான பர்சன், எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. அப்பயே அவங்களுக்கு செம்ம ஃபீவர். 2 பேர் பெட்ரூம் போறாங்க. பெட்ரூம் போனோடனே நோ என்னால முடியாது இன்னைக்கு அப்படின்னு சொல்றா. அதையும் புரிஞ்சிக்காம ரொம்ப ஃபோர்ஸா பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறான். நீ என்ன ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றா. நான் உன் புருஷன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவ எல்லார்கிட்டையும் சொல்லணும் ட்ரை பண்றா. அது சொல்லவும் முடியாம ஒரு மாதிரி தவிப்புலயே அந்த வெப் சீரிஸ் ஃபுல்லா திரும்புவாங்க. வெப் சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா, யாரு பெண்கள் தனியா போனாலும் நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க என்னன்னா, ஆம்பளை பசங்களை கூட்டு போப்பா துணைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும், பெரிய பையனா இருந்தாலும் சரி, சின்ன பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் மேல் டாமினன்ஸ்ன்றது உருவாகுது அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு கடைசியா உடைக்கணும்டா, நீங்க என்னெல்லாம் பெட்ரூம்ல நடக்குதோ எல்லாத்தையும் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டினாதான் எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பாட்டி சொல்ற விஷயமா இருக்கும். சரி, கடைசியில் அந்த காலத்து ஜென்ரேஷன்ல இருந்து இந்த காலம் ஜென்ரேஷன் வரைக்கும் நல்லா ஆம்பளைங்களை வச்சு நறுக்கு கொட்டினா மாதிரி எல்லா சீனுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. சிரியா 2026 ரிலீஸ் ஆச்சு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அவங்க பாக்குறவங்கலாம் இல்ல, எல்லாருமே இந்த வெப் சீரிஸை மஸ்ட் வாட்ச் தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ் வரணும். அதே மாதிரி இப்போ நிறையவே மாறிட்டே வருது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறையவே சொல்லி தரணும் அப்படின்னு இந்த வெப் சீரிஸ்ல சூப்பரா சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.